அதில் குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள். இந்த பெண்களை தான் சூழ்ந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய இருப்பிடத்தை எல்லாம் விட்டு வந்து பிரதமருடைய இருப்பிடத்தை சூழ்ந்து அவரை கேரோ செய்வதற்கும், அவரை அவமானப்படுத்துவது, ஏன் சில சமயங்களிலே அடித்து கூட அவர்கள் இருக்க முடியும். அவர்கள் என்ன செய்தாலும் கூட எனக்கு சவக்குழி என்பது அவர்களால் தோன்ற முடியாது. 75 ஆண்டுகள், 76 ஆண்டுகள்ல ஒரு பிரதமரை தாக்க முனைவது இது முதல் முறை. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் ஐஜேகே மாநில நிர்வாகி நித்யானந்தம் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். நாரதர் மீடியா நேயர்களுக்கு ஐஜேகேயின் சார்பாக மாநில ஊடக செயலாளர் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம பாரத தேசத்துல நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை எதிர்கட்சியினர் உருவாக்கி வருகின்றனரா? ஏன் அப்படின்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிறார், நான் இடதுசாரி தீவிரவாதத்தை அழித்து வருவதால் எனக்கு சபக்குழி தோண்ட பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார். என்னஜி நடந்துட்டு இருக்கு? நம்முடைய குடியரசுத் தலைவர் உரையாற்றினார்கள், திரௌபதி முர்மு அவர்கள் உரைக்கு நன்றி தெரிவித்து எல்லோரும் பேசி இன்றைக்கு அந்த பேச்சுக்கெல்லாம், அதாவது 2 நாட்களுக்கு முன்பாக பதில் சொல்வதற்காக பிரதமர் வர வேண்டும். அதோடு அந்த நன்றி தீர்மானம் நிறைவேறும். அந்த பிரதமர் வருகின்ற முதல் நாளிலேயே பிரதமருடைய இருக்கையை சுற்றி பெண்கள் சூழ்ந்து கொண்டார்கள். அதில் குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள். இந்த பெண்களை தான் சூழ்ந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய இருப்பிடத்தை எல்லாம் விட்டு வந்து பிரதமருடைய இருப்பிடத்தை சூழ்ந்து அவரை கேரோ செய்வதற்கும், அவரை அவமானப்படுத்துவது, ஏன் சில சமயங்களிலே அடித்து கூட அவர்கள் இருக்க முடியும் என்ற ஒரு செய்தி நம்முடைய சபாநாயகருக்கு கிடைத்த காரணத்தினால அவர் நேற்றைய தினம் லோக்சபா, அதாவது நம்முடைய மக்களவைக்கு வர வேண்டாம் என்று பிரதமரை வேண்டி கேட்டுக்கொண்டார். அது காரணமாக பிரதமர் மக்களவைக்கு வரவில்லை. ஆனால் மேலவையிலே அவர் தன்னுடைய உரையாற்றினார்கள். அப்பொழுதுதான் இந்த நீங்கள் சொன்ன கருத்தை எல்லாம் அவர்கள் அங்கே சொன்னார்கள். என்னன்னா, இந்த குடியரசுத் தலைவர் உரை நன்றி தெரிவிக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியோ அர்பன் நக்சலைட்ஸ் இடதுசாரிகளோ எதற்கெடுத்தாலும் குறை சொல்லி ஒரு தீவிரவாத தன்மையில போவது போல தெரிகிறது. அவர்கள் என்ன செய்தாலும் கூட எனக்கு சவக்குழி என்பது அவர்களால் தோன்ற முடியாது என்று மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அப்படி பேசுகின்ற பொழுது அவர் குறிப்பிட்டது, அரசியலமைப்பு சட்டத்திலே பிரிவு 370 நீக்கியது, பிறகு தீவிர முகாம்கள் பாகிஸ்தானிலே அழித்தது, இவற்றையெல்லாம் இடதுசாரிகளுடைய அந்த தீவிரவாதத்தை ஒடுக்குவது, இவற்றையெல்லாம் தொடர்ந்து செய்கின்ற காரணத்தினால அவர்கள் அச்சம் ஊட்ட வேண்டும் என்பதாக கருதி அவரை கேரோ செய்து அடிப்பதற்கு கூட வந்திருக்கிறார்கள் என்பதாக தெரிகிறது. இதைத்தான் பிரதமர் அவர்களும் எனக்கு சபாநாயகர் சொன்ன காரணத்தால் நான் வரவில்லை என்று சொல்லி ராஜ்யசபாவிலே இதையெல்லாம் எடுத்து சொன்னார்கள். ஆனால் பிரியங்கா காந்தி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது பிரதமருக்கு பயம், அச்சம் விட்டது, எனவே அவர் லோக்சபாவுக்கு வரவில்லை என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் சபாநாயகர் என்ன விளக்கம் கொடுக்கிறார் என்று சொன்னால், அவரவர்களுக்கென்று இருக்கை இருக்கிறது. ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கை இருக்கின்ற பொழுது அங்கிருந்தெல்லாம் எழுந்து பிரதமருடைய இருக்கையை சுற்றி வளைப்பதற்கு நோக்கம் என்ன, அதை ஏன் செய்தார்கள் என்று அவர் விசாரித்த பொழுதுதான் அவருக்கு பிரதமரை அடிப்பதற்கோ அவமானப்படுத்துவதற்கோ அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. எனவே அவரை வர வேண்டாம் என்று நான் சொன்னேன் என்று சபாநாயகர் சொல்லுகிறார்கள். இதுதான் அங்கே நடந்தது. மேலவையிலே இருக்கின்ற பொழுது நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தலைவர், வயதானவர், அவர் என்ன செய்கிறார், கோஷங்களை எழுப்புகிறார்கள். அந்த கோஷத்திலே அந்த வயதானவர் கூட கோஷங்களை எழுப்புகிறார்கள். அப்போ அந்த மாதிரி கோஷங்களை எழுப்புவதனால குழிப்பறித்து விட முடியாது என்று சொல்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய வயது காரணம் காட்டி
நீங்கள் எழுந்து நின்று கோஷம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உட்கார்ந்த இடத்திலேயே உங்களுடைய நாற்காலியிலே அமர்ந்து கொண்டு கோஷம் போடுங்கள் என்று ஒரு நகைச்சுவையாகவோ அல்லது அக்கறையாகவோ மோடி அவர்கள் அவருக்கு அறிவுரை வழங்கினார்கள். இதையெல்லாம் நேற்று மாநிலங்களவையிலே நடந்த சம்பவங்கள். அதனால மோடி அவர்கள் பஞ்சாபிற்கு ஒரு முறை சென்ற பொழுது அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது. மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகின்ற பொழுது அவருடைய உயிருக்கு மதுரையிலே கூட்டம் பேசினால் ஆபத்து என்று சொல்லி இடம் மாற்றம் சொன்னார்கள். இப்படி அவர் எங்கே சென்றாலும் அவர் உயிருக்கு ஆபத்து என்பதாக பல விஷயங்களில் அதை கண்டு மோடி அஞ்சவில்லை. அவர் பல நாடுகளுக்கு செல்லுகிறார்கள். அங்கே இல்லாத ஒரு தீவிரவாதமா, அங்கே முடியாததா? அவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. மோடியை வரவேற்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். அனைத்து நாடுகளும், இஸ்லாமிய நாடுகள் உட்பட அனைத்து நாடுகளும், ரஷ்யா உட்பட கம்யூனிஸ்ட் நாடு ரஷ்யா வரவேற்கிறார்கள் மோடியை. ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் தான் கம்யூனிஸ்ட் என்ற பெயராலேயும் மைனாரிட்டிகள் என்ற பெயராலேயும் அவர் மீது ஒரு வெறுப்புணர்வை தூண்டிவிட்டு அவரை அடிக்கப் போகின்ற அளவிற்கு இங்கே சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே நாடு இதுவரை கண்டிராத அளவிலே ஒரு பிரதமரையே இழிவுபடுத்தி தாக்குகின்ற அளவிலே செல்லுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் முதல் முறை. 75 ஆண்டுகள் 76 ஆண்டுகள்ல ஒரு பிரதமரை தாக்க முனைவது இது முதல் முறை. இது மிகவும் கண்டனத்திற்குரியது, வருத்தத்திற்குரியது. இதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்திருக்கின்றார்கள் என்று சபாநாயகர் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். வெளிப்படையாக தெரிவித்து நடவடிக்கைகளை நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதுதான் ஐஜேகேயின் சார்பாக நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. உங்களுடைய கேள்விக்கும் பதிலாக அமைந்திருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிறார், காங்கிரஸை சார்ந்த பிரதமரை காட்டிலும் நான் அதிவேகமாக செயல்பட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். காங்கிரஸை சார்ந்த பிரதமர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உண்டான வேறுபாடுகளாக நீங்க என்ன பாக்குறீங்க? அவர் என்ன சொல்கிறார்னா, இந்த நாடு எந்த அளவிற்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்று சொன்னால் 47 6ஆம் இடத்திலே இந்த நாடு இருந்தது. அதை காங்கிரஸ் ஆட்சி இத்தனை காலமா 65 ஏறத்தாழ 60லிருந்து 65 ஆண்டுகள் காங்கிரஸ் ஒரு குடும்ப ஆட்சியாகவே, ஒற்றை குடும்ப ஆட்சியாக இருந்தும் கூட அவர்கள் எல்லாம் அரசியலிலே அனுபவம் விட்டு ஒரு கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு பிரதமர்களே உருவான அந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் ராகுல் காந்தி. இவர் இப்படியெல்லாம் பேசுகிறார். ஆனால் அந்த குடும்பம் ஆண்ட காலத்தில, அந்த குடும்பத்தை என்னுடைய அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்ட காலத்திலே 47 6ஆம் இடத்தில் இருந்தது. காங்கிரஸ் ஆட்சியிலே 11ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது நம்முடைய வளர்ச்சி என்பது. ஆனால் மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இப்பொழுது உலக நாடுகளிலே 3ஆம் இடத்தை எட்டி பிடிப்பதற்கு அருகிலே இருக்கிறது. அவருடைய கை தொடக்கூடிய அளவிலே, அந்த அளவிலே பக்கத்திலேயே இருக்கிறது. 3ஆம் இடத்தை நாம் பிடித்து விடுவோம். 2048 முதல் இடத்திற்கு வருவதற்கான அத்தனை முயற்சிகளும் செய்வோம் என்று எல்லா கட்டமைப்பு ரீதியிலும், தொழில்கள் ரீதியிலும், கல்வி, சுகாதாரம், குடிநீர், பிறகு கழிவறைகள், சுத்தம் என்பது எல்லாவற்றிலுமே அக்கறை செலுத்தி மிக உன்னதமான ஒரு நிலைக்கு இந்த நாட்டை அழைத்து செல்லுகிறார் பிரதமர். இப்படியே சென்றால் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி ஒரு நாளும் காங்கிரஸ் அகற்ற முடியாது என்ற அச்சம் அவர்களுக்கு வந்துவிட்டது. எனவே அவர்கள் கையிலே வன்முறையை எடுத்து துணிந்து விட்டார்கள். இதுதான் விஷயம். ஆக மோடி அவர்களுடைய ஆட்சியிலே, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியிலே மிகச் சிறப்பாக ரயில்வே துறை முதற்கொண்டு, நம்முடைய துறைமுகங்கள் முதற்கொண்டு எல்லாவற்றிற்குமே தொழில் வளர்ச்சிக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையுமே செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பட்ஜெட்ல கூட தொழில் வளர்ச்சிக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். சிறு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால்தான் வன்முறையில இறங்குவதற்கான முயற்சிகள் நடக்கிறது. இது முளையிலே கிள்ளி எறியப்பட வேண்டும். ஏதோ சாதாரணமாக பாராளுமன்றத்திலே பொய்யை பேசிவிட்டு போகலாம் என்று ராகுல் காந்தி நினைப்பார் என்று சொன்னால் அவரை ஊடகங்கள் பாராட்டலாம். அவர்களுக்கு உள்நோக்கம் இருக்கலாம். எல்லாமே இடதுசாரி ஊடகங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை போல பிரிவினை சக்திகளை பேசுகின்ற ஊடகங்களும் அவர்களுக்கு துணையாக இருக்கிறது. அதனால் அவர்கள் பயன்பெறுகிறார்கள்.
ஆனால் இது நாட்டுக்கு துரோகம் என்பதை ஊடகங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இது சிறப்பான ஒரு வளர்ச்சியை மோடி அவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லா வகையிலேயும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கல்வியிலும், சுகாதாரத்திலும், வேலை வாய்ப்பிலும், சிறுதொழில்களிலும், அப்படி இன்னும் என்னென்ன விஞ்ஞான முன்னேற்றம் என்பது அப்படி போய் கொண்டிருக்கிறது. உலகத்திலே இன்றைக்கு மிக வேகமாக விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் இந்தியர்கள் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலை நாட்டுக்கு இங்கிருந்து பிரெயின் ட்ரெயின் என்று சொல்வார்கள். அங்கேதான் வேலை கிடைக்கும் என்று சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் நம் நாட்டிற்கு வந்து வேலை தொடங்குவதற்கும், வேலை செய்வதற்கும் உலகத்திலே சவால் விடக்கூடிய அளவிற்கு பல பெரிய மென்பொருள் நிறுவனங்களையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய இந்தியர்களாக இருக்கின்றார்கள். அமெரிக்காவிலும் இந்தியர்கள் தான் இருக்கிறார்கள். இங்கேயும் இப்பொழுது இந்தியர்கள் அவர்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவிலே வளர்ந்து வருகிறார்கள். எனவே இவை எல்லாம் பிரதமர் மீது அவர்களுக்கு கோபம் இருக்கிறது. இந்த வளர்ச்சியெல்லாம் கண்முன்னே பார்க்கின்ற வளர்ச்சி. இது ஏதோ நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம், நிறைவேற்றி விட்டோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை போல இது பொய்யான ஒரு விஷயம் அல்ல, மக்களை ஏமாற்றுகின்ற விஷயம் இல்லை. நாம் அனுபவிக்கின்றோம். கடைத்தெருவிலே காய்கறி விற்கக்கூடிய பெண்ணிலிருந்து, முதியவர்களிலிருந்து, பழ முதியவர்களிலிருந்து, இப்படி சின்ன சின்ன கடை வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட வங்கியிலே கடன் பெற முடியும். எந்தவித ஒரு செக்யூரிட்டி எதுவுமே, அடமானம் எதுவுமே இல்லாமல் கடன் பெற முடியும். அவர்களுடைய வளர்ச்சியை பார்க்க முடியும் என்று பார்க்கிறார்கள். ஊரக வளர்ச்சிக்கு 100 பேர் 100 நாள் வேலை வாய்ப்பு என்பதை 125 நாள் வேலை வாய்ப்பாக பெருக்கி இருக்கின்றார்கள். இப்படி எல்லா விதமான சிறிய சிறிய விஷயங்களை எல்லாம் பார்த்து பார்த்து மோடி அவர்கள் இந்த நாட்டை வளப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நல்லவற்றை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் உண்மை. அதை நாம் பெரிய அளவிலே விளம்பரம் செய்ய வேண்டும். மக்களுக்கு இது யாரு இப்பொழுது கொரோனா காலத்திலிருந்து இதுவரை இன்னும் 4 ஆண்டுகள், இப்போ 1 ஆண்டு முடிந்து விட்டது. நம்முடைய மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராகி இன்னும் 4 ஆண்டுகள் உணவு பங்கீட்டு அட்டைக்கு, அதாவது ரேஷன் கார்டுக்கு, ரேஷன் அட்டையில இலவசமாக பொருள்களை கொடுப்பதற்கான உத்தரவை மோடி அவர்களுடைய ஆட்சி தந்திருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு அது புரியவில்லை. இது ஏதோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்வது போல முத்திரை குத்தி பையிலே அவர்கள் படத்தை போட்டு கொடுத்து ஏமாற்றுகிறார்கள். முழுக்க முழுக்க இலவசமாக மத்திய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த செய்திகளை எல்லாம் நம் மக்கள் மத்தியிலே எடுத்து செல்ல வேண்டும். உறுதியான நாட்டை வளர்க்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற, தேசபக்தி கொண்ட, பிரிவினைவாதத்தை கழுத்தறுக்கின்ற ஒரு நல்ல அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அரசாங்கம் தொடர வேண்டும். மக்கள் இவற்றுக்கெல்லாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நாரதர் மீடியா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். IJK சார்பாக நன்றி.